கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி நீங்க பகிரலாம். மோனிகா, அதாவது தமிழகத்தில் ஜாதி வாரி பொருளாதார கல்வியில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு அமுல்படுத்தும் வகையில் உயர்த்தும் வகையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. எனவே தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் என்று வாதிட்டார். அதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் கூறுகையில் ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்பில் அவருக்கு அதிகாரம் இல்லை, பீகார் மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை நிலுவையில் உள்ளது. எனவே தற்பொழுது நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் அதாவது ஜாதி வாரி கணக்கெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கே உள்ளது. மற்றும் ஏற்கனவே இந்த பீகார் மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளது. எனவே இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவும் இந்த வழக்கில் பிறப்பிக்க முடியாது என்ற கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மோனிசா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.